Hi friends, welcome back to our another new video. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஐஏபிஎஃப் எக்ஸாமுக்கு எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜரை இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதாவது வந்து இந்த ஐஏபிஎஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு சர்டிபிகேட்டட் கோர்சஸ். இதுல வந்து ஏகப்பட்ட கோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோர்சஸ் வந்து பேங்க் பிசி அதாவது பிசிபிஎஃப் கோர்சஸ்க்கு வந்து எப்படி நம்ம வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்க ஈஸியா மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து இந்த ஐஏபிஎஃப்னா என்ன, இது வந்து யாருக்காக இது வந்து சூட்டபிளா இருக்கும், இதுக்கு வந்து எதனால வந்து இந்த எக்ஸாம்லாம் நம்ம வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஓரளவு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போறேன். ஆக்சுவலா வந்து ஐஏபிஎஃப் அப்படிங்கிறது வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது சொல்றாங்க. இந்த சிஎஸ்சி சென்டர் இ சேவையெல்லாம் வச்சு ரன் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்காகவே வந்து அவங்களுக்கு வந்து பேங்க் பிசி அதாவது பேங்க் சர்வீஸ் பாயிண்ட் வந்து எடுக்கிறதுக்காக வந்து இந்த ஒரு எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண சொல்றாங்க, பேங்கிங் எக்ஸாம். இந்த எக்ஸாம் வந்து அவங்க வந்து கிளியர் பண்ணாங்க அப்படின்னா பேங்க் சைடில் இருக்கக்கூடிய சர்வீசஸ் எல்லாமே வந்து அவங்க சென்டர்ல வந்து பண்ண முடியும். பேங்க் பிசி அதாவது பிசி அப்படின்னா வந்து பிசினஸ் கரஸ்பாண்டிங் அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லுவோம். பிஎஃப் அப்படின்னா வந்து பேங்க் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜர், ஃபெசிலிட்டிஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு எக்ஸாமினேஷன் நம்ம வந்து அட்டன் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கறத பார்க்கும்போது, நீங்க வந்து இப்போ ஏற்கனவே சிஎஸ்சி சென்டர் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அடிஷனலா வந்து பிசி பாயிண்ட் நீங்க வந்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, லைக் வந்து எஸ்பிஐல இருந்து கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட், ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட், ஏகப்பட்ட பிரான்ச்சஸ்லாம் உங்களால வந்து பார்க்க முடியும். பேங்க் உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல பார்க்க முடியும். புதுசா பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுல வந்து ஸ்டேட்மெண்ட் கஸ்டமருக்கு எடுத்து கொடுக்கறதா இருக்கட்டும், பணத்தை எடுத்து கொடுக்கறதா இருக்கட்டும், வித்ட்ரால் பண்றது, டெபாசிட் பண்றது, ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுக்கறது, லோனுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுக்கறது, பாஸ்புக் வந்து பிரிண்ட் போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி பேங்க் சைடில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த பேங்க் பிசியில வந்து நம்ம வந்து பண்ண முடியும். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஐஏபிஎஃப் இந்த ஒரு இன்ஸ்டியூட்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸாமினேஷன், இந்த பிசினஸ் கரஸ்பாண்டிங் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமினேஷனை மட்டும் நம்ம வந்து அட்டன் பண்ணி பாஸ் பண்ணிட்டாலே போதும். 100 கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு 40 கொஸ்டினுக்கு நீங்க கரெக்டா பெர்ஃபெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு வந்து இந்த சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தாராளமாக உங்களுடைய சென்டர்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பேங்க் பிசிக்கு நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் வந்து போடலாம். சரிங்களா? இப்போ இதை பத்தின ப்ரொசீஜர் நம்ம வந்து பார்ப்போம். இந்த வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பிசி பிஎஃப்னு சொல்ல ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து எவ்ரி மந்த் வந்து உங்களுக்கு வந்து ஷெட்யூல் வந்து போடுவாங்க, எந்தெந்த டேட்ல இருந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. ஷெட்யூல் ஆஃப் பிசி பிஎஃப் எக்ஸாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நான் மெம்பர், நீங்க வந்து மெம்பரா இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஓகே. நான் மெம்பர் தான் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுவாங்க. நான் மெம்பருக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 800 பிளஸ் ஜிஎஸ்டி. நீங்க புதுசா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்க்கு உள்ள போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 956 ரூபாய் உங்களுக்கு வந்து நீங்க ஃபீஸா வந்து பே பண்ணணும் அந்த எக்ஸாமினேஷனுக்கு. சப்போஸ் நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து போயிடுச்சு, உங்களால வந்து பாஸ் பண்ண முடியல, செகண்ட் அட்டெம்ப்ட் நீங்க வந்து போறீங்க அப்படின்னா நீங்க வந்து மறுபடியும் 400 ரூபாய் நீங்க வந்து ஆன்லைன் ஃபீஸா வந்து பே பண்ணணும். பிளஸ் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. 120 நாளுக்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் அட்டெம்ப்ட நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படிங்கறத வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம மார்ச் மந்த்துக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருச்சு. நீ அடுத்த அப்டேட்ஸ்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க அதுமே இந்த இடத்துல ஷெட்யூல் வந்து செக் பண்ணி பாருங்க. அதாவது இந்த ஐஏபிஎஃப் எக்ஸாம் இந்த இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் பேங்க் பிசி மட்டும் வந்து கிடையாது, அதாவது பிசினஸ் கரஸ்பாண்டிங் மட்டும் இந்த இடத்துல கிடையாது, ஏகப்பட்ட சர்டிபிகேட்டட் கோர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் வந்து எம்எஸ்எம்ஏ, அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்டிபிகேட் ஆஃப் செக்யூரிட்டி, மைக்ரோ ஃபைனான்ஸு, மணி ஃபாரின் மணி எக்ஸ்சேஞ்சு, அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடி செக்யூரிட்டி, லைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சைபர் செக்யூரிட்டிஸ்லாம் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் கூட தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை படித்து நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம பார்க்க வேண்டாம். நம்மளுடைய டாபிக் வந்து பிசி அதாவது பிசினஸ் கரஸ்பாண்டிங் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்கு இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஆப்ஷன் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இல்ல. இந்த இடத்துல அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸாமினேஷன்ல வந்து நான் மெம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு இந்த இடத்துல ரூல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கு எவ்வளவு என்னென்ன சிலபஸ் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோக்குள்ள நான் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிசினஸ் கரஸ்பாண்டிங்க்கு நம்ம அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க வந்து மிஸ்ஸஸ் அல்ல மிஸ்டரான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உங்களுடைய நேம் என்ன எதுவோ நீங்க அதை பார்த்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மிடில் நேம் வச்சிருந்தீங்கன்னா கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க. லாஸ்ட் நேம்ல இருந்து உங்களுடைய இனிஷியலை நீங்க இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அட்ரஸ், அதாவது உங்களுடைய வீட்டு அட்ரஸ் இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரெசிடென்டல் அட்ரஸ், அப்படி இல்லைன்னா வந்து ஆஃபீஸ் அட்ரஸ், முடிஞ்ச வரைக்கும் வந்து
ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா ப்ரூஃப்காக நம்மளுக்கு வேணும். ஆதார் கார்டு என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேமை கொடுங்க. அதே மாதிரி சிட்டி எந்த சிட்டியோ அந்த சிட்டியை கொடுங்க. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற நம்ம தமிழ்நாடு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பின்கோடு உங்களுடைய பின்கோடு எதுவோ அந்த பின்கோடை கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிற பார்த்துட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் மேலா ஃபீமேலான்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல நம்ம மிஸ்டர் அப்படிங்கிற கொடுத்த உடனே இந்த இடத்துல மேல் அப்படிங்கிற ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபில்அப் ஆயிரும். உங்களுடைய குவாலிஃபிகேஷன் உங்களுடைய ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற கேட்குறாங்க. நீங்கள் ஜஸ்ட் வந்து கிராஜுவேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கிராஜுவேட்னே கொடுங்க. இல்லை கிராஜுவேட் வந்து பண்ணல, நான் வந்து போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை கொடுக்கலாம். இல்லை அண்டர் கிராஜுவேட் அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் அப்படிங்கிற நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸ்பெசிஃபிக் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற கேட்குறாங்க. நீங்கள் உங்களுடைய கிராஜுவேட்டில் நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, என்ன ப்ரோக்ராமிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணாலே போதும். இந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய இமெயில் ஐடி நீங்கள் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கொடுத்துருங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் பாஸ் ஆனதுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இல்லை மற்ற ஏதாச்சும் ஒரு விஷயங்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் மெயில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இமெயில் வந்து ஜென்ரேட் ஆகும் சிஸ்டம் மூலியமாக. அதனால இந்த இடத்துல வந்து ரிசிப்ட்ஸ், அட்மிட் கார்ட்ஸ் இது ரிலேட்டடாக உங்களுக்கு வரக்கூடிய கம்யூனிகேஷன் வந்து இமெயில் ஐடி மூலியமாக தான் நாங்கள் வந்து தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதனால இமெயில் ஐடியை மறக்காமல் கொடுத்துருங்க. ஃபோன் எஸ்டிடி கோட் நம்பர் வச்சுருந்தீங்கன்னா கொடுங்க. அப்படி இல்லைன்னா மொபைல் நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் ஆதார் கார்டு நம்பர் வந்து கம்பல்சரியாக கொடுக்க தேவையில்லை, விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஃபோட்டோ, யார் வந்து அப்ளிகண்ட்டாக வராங்களோ எக்ஸாம் எழுத போகிறாங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ கொடுக்கணும். ஏன்னா ஹால் டிக்கெட்டில் அட்மிட் கார்டெலாம் ஃபோட்டோலாம் பிரிண்ட் ஆகும். உங்களுடைய மார்க் ஷீட்லேயும் ஃபோட்டோ வந்து பிரிண்ட் ஆகும். நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் எக்ஸாமினேஷனுக்கு வந்து நேரில் போயிட்டு எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற மாற்று ஆள் யாருமே வந்து போகக்கூடாது. சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட சிக்னேச்சர் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. ஐடி ப்ரூஃப் அப்படிங்கிற இடத்துல வந்து டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு டிரைவிங் லைசன்ஸோடைய ஃபுல் டிஜிட் நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் வந்து இல்லை அப்படின்னா பேன் கார்டு கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் மோஸ்ட்லி இருக்கும். பேன் கார்டை செலக்ட் பண்ணிட்டு அந்த பேன் கார்டு 10 டிஜிட் நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரூஃப் அப்லோடு ஐடி ப்ரூஃப். நீங்கள் பேன் கார்டு வந்து அப்லோட் பண்ணதுக்கு செலக்ட் பண்ணதுனால பேன் கார்டோடைய ஃப்ரண்ட் பேஜ் காப்பி மட்டும் இந்த இடத்துல பிடிஎஃபாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல எக்ஸாம் டீடைல் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்ன எக்ஸாமினேஷனுக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன் ஃபார் பிசினஸ் கரஸ்பாண்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமினேஷன் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க. இப்போ இதுக்கு ஃபீஸ் வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் சென்டரை பொறுத்த நமக்கு ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து வேரிஸ் ஆகும். மீடியம் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து தமிழ் எழுதலாம், அப்படின்னா இங்கிலீஷ்லையும் எழுதலாம். இப்போ நான் வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து கன்வீனியன்டாக இருக்கோ அந்த லாங்குவேஜ் கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சென்டர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய சென்டர் வந்து எந்த எங்கே இருக்குது அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே சென்டர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு சென்டர்லேயும் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் 4 சென்டர் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து இந்த இடத்துல வந்து வந்துடும். நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து 38 டிஸ்ட்ரிக்ட்ல எந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 800 ரூபாய் ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி வரும். நீங்கள் அதர் ஸ்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து கொஞ்சம் மாறுபடும். 800 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னா உங்களுக்கு 150 ரூபாய் வந்து ஜிஎஸ்டி வரும். 950 ரூபாய் சம்திங் உங்களுக்கு வந்து டோட்டல் ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணணும். சரிங்களா? இப்போ இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் இன்க்ளூடிங் பேங்கிங் அப்படிங்கறத வந்து உங்களுக்கு வந்து எங்க வந்து நீங்க வந்து கொடுக்க போறீங்க அப்படிங்கறது வந்து கேக்குறாங்க. சென்னையில 3 அகாடமிக் இருக்குது. இதுல ஏதாச்சும் ஒரு அகாடமிக்கை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் ஆயிருக்கு. அதனால உங்க ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு இந்த மாதிரி நான் வந்து பிசி எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண போறேன், உங்களோட சென்டரை செலக்ட் பண்ணலாமா, அது எங்க இருக்கு, எந்த டைமிங்ல ஓப்பன் ஆகும் அப்படிங்கறத நீங்க வந்து கேட்டுக்கோங்க. ஏன்னா நீங்க அப்ளை பண்ணிட்டு அந்த சென்டர் சப்போஸ் வந்து இப்போ அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்காக நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வந்து இந்த 3 சென்டர்லயுமே நீங்க வந்து ஒரு என்கொயரி போடுங்க. சரிங்களா? என்கொயரி போட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து சென்டர் கோட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வந்துடும். உங்களுடைய டேட்டு, டைமிங்க்கு இது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக நீங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டடாக உங்களுக்கு அடிஷ்னலாக எக்ஸாம் எழுதுறதுக்கு தேவைப்படுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்க. அப்படிலாம் விட்டுருங்க. இப்போ இந்த இடத்துல அப்செட் அப்படிங்கிற கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த கேப்சா கோட என்டர் பண்ணிட்டு ப்ரிவியூ மேலே செக் பண்ணுங்க. ப்ரிவியூ செக் பண்ணிட்டு பேமெண்ட்டுக்கு நீங்கள் வந்து உள்ள போகும். ஆன்லைன்லேயே ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது சில பீப்புளுக்கு வந்து உடனே வந்து வந்துடுது. நீங்கள் உங்களுக்கு உடனே வரல, நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள் சொல்லிட்டு சம்திங் உங்களுக்கு வந்து வருது, இந்த மாதிரி உங்களுக்கு எரர் மெசேஜ் வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். உங்களுக்கு வந்து 1 டேக்குள்ள உங்களுக்கு எப்படியும் மெயில் அப்படிங்கிறது வந்து நீங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த மெயில் அட்ரஸ்க்கு உங்களுக்கு வந்து மெயில் ஜென்ரேட் பண்ணுவாங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். அதை வச்சு நீங்க லாகின் பண்ணி அட்மிட் கார்டு நீங்க வந்து கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி ஆகணும். அந்த அட்மிட் கார்டை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸாமினேஷன் வந்து எழுத
இந்த இடத்துல லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு மெயில் வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த இடத்துல நான் மெம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்து நீங்க வந்து கேப்சா வெரிஃபை பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்மிட் பண்ணிட்டு அட்மிட் கார்டுன்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போதைக்கு நான் வந்து எப்படி பேங்க் விசிக்கு அப்ளை பண்றது அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அனதர் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.